ஐ வெல்கம் பேக். நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸில் ஆண்ட்ராய்டு ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரெக்கவரி கான்செப்ட்ஸ். ஒய் ரெக்கவரி இஸ் நீடட். ஸோ ரெக்கவரிங்கிற கான்செப்ட் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம் நிறைய காரணங்களால் ஃபெயிலியர்ஸை சந்திக்கலாம். ஸோ சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பவர் ஃபெயிலியர். ஸோ ப்ராசஸ் போயிட்டுருக்க பவர் ஷட் டவுன் ஆகுறது, சிஸ்டம் கிராஷ் ஆகுறது, அந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சர்வர் கிராஷ் ஆகிறது, இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் எரர் ஆகிறது, இல்லை ஈவன் ஹார்ட்வேர் ப்ராப்ளம், இந்த டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிறது. இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்னால டேட்டாபேஸ் சிஸ்டம் மே ஃபெயில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஹேப்பன் ஆகும்போது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பாதியில் இருக்கலாம். ஸோ ஒரு செட் ஆஃப் டேட்டா அப்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு செட் ஆஃப் டேட்டா அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ வந்து டேட்டாபேஸ் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அதாவது டேட்டா மீனிங்லெஸ். டிரான்சாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏங்கிற பர்சன்கிட்ட இருந்து 250 ருபீஸை டிடெக்ட் பண்ணி பிங்கிற பர்சனோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஏங்கிற பர்சன்கிட்ட இருந்து அந்த 250 டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபெயிலியர் நடக்குது, பவர் ஃபெயிலியர் ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடந்துருச்சுன்னா, ஏங்கிற பர்சனோடைய அக்கௌண்ட்லேருந்து பேலன்ஸ் மைனஸ் ஆயிரும் 250. பட் பியோட பர்சனுக்கு அந்த 250 வராது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியலாக அந்த 250 ருபீஸ் வந்து காணாம போயிடுது. இதுதான் டேட்டாபேஸ் வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்னா இங்கேருந்து எடுத்த அமௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்தா தான் அது வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்டேட், விச் மீன்ஸ் பேலன்ஸ் ஆஃப் என்டையர் டேட்டாபேஸ் த்ரூ அவுட் தி டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடியும் டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமும் ஒரே வேல்யூவாக இருக்கணும். ஸோ ஏங்கிற பர்சன்கிட்ட 500 ருபீஸ், பிங்கிற பர்சன்கிட்ட 500 ருபீஸ் இருக்குன்னா பிஃபோர் டிரான்சாக்ஷன் இந்த என்டையர் டேட்டாபேஸோடைய டோட்டல் பேலன்ஸ் வந்து 1000. டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏ கிட்ட 250 இருக்கணும், பி கிட்ட 750 இருக்கணும். அப்பையும் டோட்டல் 1000, டேட்டாபேஸோடைய டோட்டல் வேல்யூ 1000. ஸோ இந்த 1000 இருந்துச்சுன்னா தான் டேட்டாபேஸ் வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்ஷியலாக நடக்கும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஏ கிட்டேருந்து எடுத்து 250 டிடெக்ட் ஆயிரும், ஏவோடைய பேலன்ஸ் 250. பட் பியோட பேலன்ஸ் வந்து 500 இருக்கும், பவர் ஃபெயிலியர் நடந்தனாலே இல்லை ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடந்தனாலே. அப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸோடைய டோட்டல் வேல்யூ 1000. பட் ஆஃப்டர் டிரான்சாக்ஷனோ இல்லை டிரான்சாக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபெயிலியர் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து 500 தான் இருக்கும். ஸோ டோட்டல் 750 அந்த இடத்துல இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ அப்படி இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போகாமல் டேட்டாபேஸை இந்த மாதிரி ஃபெயிலியர் சூழ்நிலையில் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நமக்கு ரெக்கவரிங்கிற கான்செப்ட் தேவை. ஸோ அதுக்கு டெஃபினேஷன் பாருங்கள். ரெக்கவரி இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீஸ்டோரிங் த டேட்டாபேஸ் டு எ கரெக்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட். இந்த கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் தான் நம்ம இவ்வளோ நேரம் நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன். ஆஃப்டர் அ ஃபெயிலியர் என்னென்ன ஃபெயிலியர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர். ஃபார் எக்ஸாம்பிள், டிரான்சாக்ஷன் அபார்ட்ஸ் டியூ டு லாஜிக்கல் எரர், டெட்லாக் ஆர் இன்சஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் சில காரணங்கள் டிரான்சாக்ஷன் ஃபெயிலியருக்கு. சிஸ்டம் கிராஷ் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான், பவர் ஃபெயிலியராக இருக்கலாம், ஹார்ட்வேர் கிராஷாக இருக்கலாம், மெமரி லாஸாக இருக்கலாம், ஐ மீன் மெமரி எரராக இருக்கலாம் உள்ள ஹார்ட்வேர்ஸில். டிஸ்க் டேட்டா, இந்த இடத்துல டிஸ்க் டேட்டா சேஃப் தான், பட் சிஸ்டம் கிராஷ் ஆகிடும். ஏன்னா அந்த சிஸ்டமில் டிஸ்க் வந்து கனெக்டடாக இருக்குமே தவிர பட் இண்டிபெண்டன்ட். பட் இன்னொரு சினாரி என்னென்னா, டிஸ்கே ஃபெயிலியர் ஆயிரும், சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கும், டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் ப்ராப்ளம். ஸோ இந்த ரெக்கவரியோடைய கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம் தான், ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும். அந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தால் என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் ஆகும்? அட்டாமிசிட்டி, டியூரபிலிட்டி, கன்சிஸ்டன்சி. இது மூணையும் என்ஷூர் பண்ணிக்கும் நம்ம ரெக்கவர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு. ஸோ இஃப் அ டிரான்சாக்ஷன் இஸ் கமிட்டட், அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கணும். இஃப் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் கமிட்டட், அந்த சேஞ்சஸ் ஹேஸ் டு பி அன்டன். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாக் பேஸ்டு ரெக்கவரி. ஸோ லாக்னா என்ன? டேட்டாபேஸில் நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ட்ரேசஸை வந்து நம்ம லாக் ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ட்ரேசஸ்னால் என்ன? அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான சுவடுகள். அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போதும் அந்த டிரான்சாக்ஷனுடைய வேல்யூஸ் என்ன, எந்த வேல்யூவாக மாற்றுது அப்படிங்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் லாகில். ஸோ தேவைப்படும் போது அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். ஸோ டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் அப் பண்ண நோட் பண்ணுவோம், டேட்டா சேஞ்ச் பண்ணும்போது நோட் பண்ணுவோம், கமிட் ஆர் அபார்ட் அப்போ நோட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே லாக் ஃபைல்ஸில் நோட் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டிரான்சாக்ஷன் 1 சேஞ்சஸ் த வேல்யூ ஏ ஃப்ரம் ஓல்டு வேல்யூ 100 டு நியூ வேல்யூ 200. ஸோ இது ஒரு லாக். டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு, இந்த லாக் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூவை இந்த வேல்யூவை மாற்றிருக்குங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் லாக். ஸோ இந்த லாக்ஸை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ரெக்கவரி கான்செப்ட்ஸை ஈஸியாக்க முடியும்னா, அதில் ஒரு மெக்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அஹெட் லாகிங். அதாவது என்னென்னா, நம்ம வந்து டிஸ்கில்
டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக்ஸில் எழுதிடுறோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இந்த வேல்யூ இதுவாக மாற்றுதுன்னு எழுதிட்டு அப்புறம் தான் வந்து ஆக்சுவல் டிஸ்கில் வந்து நம்ம டேட்டாவை மாற்றுறோம். இதுக்கு பேர் ரைட் அஹெட் லாகின். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ரெக்கவரி கான்செப்ட் ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கான்செப்ட் இருக்குது, அண்டு அண்ட் ரீடு. அண்டுவில் வென் யூசர் டிரான்சாக்ஷன் ஹேஸ் நாட் கமிட்டட், கமிட் ஆகலை அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட வந்து ஓல்டர் வேல்யூ இருக்கும், ரீஸ்டோர் பண்ணிடுவோம். வென் யூசர் டிரான்சாக்ஷன் கமிட்டட் பட் சேஞ்சஸ் டிஸ்க்குள்ளே ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா, டேட்டாபேஸில் கமிட் ஆயிடுச்சு, பட் சேஞ்சஸ் வந்து டிஸ்கில் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா நம்மக்கிட்ட லாக் இருக்கும். அந்த லாகில் ஏன்னா நம்ம டிஸ்க்கு ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாக் பண்ணிடுறோம். ஸோ லாகில் என்ன வேல்யூவாக மாறுச்சுங்கிறது இருக்கும், அந்த வேல்யூ எடுத்து நம்ம டிஸ்க்குள்ள ரைட் பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு ரெக்கவரி ஆப்ரேஷன். ஸோ இந்த லாக் பேஸ்ட் ரெக்கவரியில் டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப்ஸ் இருக்குது, டெஃபர்ட் அப்டேட், இம்மீடியட் அப்டேட். ஸோ இது 2 பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அந்த செப்பரேட் டாப்பிக்கில். பட் இப்போ இன்ட்ரொடக்ஷனாக கொடுக்குறேன். அப்டேட்ஸ் ரிட்டர்ன் டு டேட்டாபேஸ் ஒன்லி ஆஃப்டர் கமிட். ஸோ கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் டேட்டாபேஸில் ரிட்டர்ன் ஆகும். நோ நீட் ஃபார் அண்டு, ரீடு ஒன்லி ரிக்வயர். இமீடியட் அப்டேட்னா அப்படி இல்லை. அப்டேட்ஸ் ஆர் ரிட்டர்ன் பிஃபோர் கமிட், ரெக்வயர்ஸ் போத் அண்டு அண்ட் ரீடு. அடுத்தது செக் பாயிண்டிங். செக் பாயிண்டிங்கிறது இன்னொரு முக்கியமான கான்செப்ட். எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷனில் ஏதோ ஃபெயிலியர்னா டக்குன்னு லாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் செக் பாயிண்ட்டுக்கு நம்ம ரீஸ்டோர் பண்ணிடலாம் டேட்டாபேஸை. ஸோ நம்ம வேறு எதையுமே என்கொயர் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் லாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் தான் லாஸ் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுங்கிறது லாக்ஸை வச்சு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் டேட்டாபேஸை அதுக்கு முன்னாடி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு நம்மளால் மாற்ற முடியும். அதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, T1 அப்டேட்ஸ் ஏ, சிஸ்டம் கிராஷஸ் பிஃபோர் கமிட். ஸோ ஏவை அப்டேட் பண்ணிடுச்சு, கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு. அப்போ சின்ஸ் T1 இஸ் நாட் கமிட்டட், அந்த சேஞ்ச் வந்து நம்ம அண்டோ பண்ணி தான் ஆகணும். இஃப் T1 இஸ் கமிட்டட், கமிட் பண்ணியிருந்தால் ரீடு பண்ணி ஆகணும். நம்மகிட்ட லாக் இருக்கும், அதை வச்சு ரீடு பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரெக்கவரி கான்செப்ட்ஸோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்.